உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் KP கணியின் அன்பான வணக்கம். இப்போ இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியானது நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்துல கடந்த 9-10 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இப்போ இந்த ஓவிய நுண்கலை பற்றிய அதனுள் அடக்கமாக இருக்கக்கூடிய பாடத்திட்டங்களை பற்றியும் நம்ம நிறைய வீடியோக்களை போட்டிருக்கிறோம். இப்போ அதை பார்த்து விட்டு மாணவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் ஒவ்வொரு பேட்ச் வந்து நடந்து போயிட்டு இருக்கு. அதனுடைய அடுத்த நிலையிலான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது கடந்த பேச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த 2023 டிசம்பர்ல வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சு அதுக்கு வந்து இப்ப கடந்த 10/2/2024 பிப்ரவரி மாசம் நம்ம வந்து அவங்களுக்கு அந்த மாணவர்களுக்கு வந்து சான்றிதழ் வழங்கி கௌரவித்தோம். இப்போ இந்த பயிற்சியை பற்றிய சில தகவல்களை வந்து நம்ம நிறைய வீடியோக்களை சொல்லியிருக்கிறோம். இந்த வீடியோலையும் இப்போ அப்டேட்டான என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலி வாயிலாக ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் தெரிவிக்கின்றோம். அது என்ன அப்படிங்கிறத வரிசை கிரமமா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். முதல்ல ஓவிய கலை அப்படின்னு சொல்லும் பொழுது மாணவர்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஆர்வத்தில் நிறைய டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. நிறைய டிராயிங்ஸை பண்ணிட்டு அதனுடைய ஆர்வத்தின் மிகுதி கூடுதலான பயிற்சியை எடுக்க வச்சு அவங்களுடைய உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அப்புறம் பள்ளிக்கூடங்கள்ல படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய மத்தியில ஆசிரியர்களின் மத்தியில வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேரை எடுத்து கொடுத்தோம். அப்ப அதன் நிமித்தம் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கூடுதலான பயிற்சி எடுத்து நம்ம இந்த துறையில வந்து அதிகமான ஒரு அனுபவத்தை நம்ம பெறணும், அதன் மூலமாக நமது புகழ் மற்றும் திறமையை வெளிப்படுத்தி நல்ல ஒரு வருமானம் பெறணும் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து அவங்க என்ன செய்யறாங்க போகணும்னு சொல்லி பிரியப்படுறாங்க. அந்த மாதிரி மாணவர்கள் வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன்ல போய் நம்ம கத்துக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு இருக்கு. இப்ப இதுவரைக்குமே நம்மளுடைய விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து தொடர்பு கொண்டு இந்த மாதிரியான விளக்கங்களை கேட்டு பயிற்சியில் சேரணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்ட அனைத்து ஆர்வலர்களுக்கும் மிக்க நன்றியினை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ இந்த பயிற்சியானது வந்து 6 மாத டியூரேஷன்ல நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல நடந்துகிட்டு இருக்கு. இப்ப இந்த மாணவர்கள் வந்து அந்த பயிற்சியினுடைய இறுதியில வந்து நமக்கு என்ன செஞ்சிடறாங்க, இதை பற்றிய ஒரு கருத்துரை சொல்றாங்க. எப்பொழுதுமே மாணவர்கள் வந்து நம்மளுடைய இன்ஸ்டிடியூஷன்ல சேரும் பொழுது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களுக்கும் முன்னாடி போயிடுறாங்க. போய் அவங்க ஆர்வத்தை வெளிப்படுத்தி இங்க கத்துக்கலாமா அல்லது வேற ஒரு இடத்துல கத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நிறுவனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய கல்வி நிறுவனங்களுக்கு போயிடுறாங்க. ஆனாலும் அவருடைய மனநிலையில வந்து இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த உத்வேகமானது வந்து குறையாம தொடர்ந்து தேடல்ல இருந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த தேடல் அப்படின்னு சொல்லும் பொழுது இறுதியாக நமது விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்தை வந்து ஆன்லைன்ல பார்த்துட்டு நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் வந்து பயிற்சி நடந்துகிட்டு இருக்க போகும்பொழுதே ஒரு மாசம் அல்லது 2 மாதங்களை நெருங்கும் பொழுதே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் இது எங்களுக்கு முன்னாடியே தெரியாம போச்சு சார் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த மற்ற நிறுவனங்களை தேடி அலைஞ்ச அந்த ஹிஸ்டரியை கூட நம்ம கிட்ட பகிர்ந்துக்குவாங்க. அப்ப நாங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க கிட்ட உங்களுடைய பணி என்ன அப்படின்னா எந்த கல்வி நிறுவனங்களில் நீங்கள் மாணவர் சேர்க்கை பெற்று அங்கு இந்த ஓவியக்கலையை பயின்றாலும் அங்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களின் சொல் பிரகாரம் அவங்க எந்த அளவுக்கு பயிற்சி எடுக்க சொல்றாங்க
அப்படிங்கிறத பொறுத்துதான் நீங்க என்ன செஞ்சுக்கணும், பயிற்சி எடுத்துக்கணும். அதனால இந்த ஓவியக்கலை பொறுத்தவரை மிக உன்னதமான மேன்மை நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா பயிற்சி மட்டுமே மிக முக்கியமான ஒன்றாக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இப்ப நம்ம கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபீட்பேக் சொல்லும் பொழுதே நம்ம ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிறாங்க, சார் 2 மாசத்துல நாங்க ஓவிய ஆசிரியரா தகுதி பெற்று விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். அதை நம்பி நாங்க என்ன செஞ்சோம், அட்மிஷன் போட்டோம். ஆனா நீங்க சொன்ன மாதிரி நாங்க 2 மாசத்திலேயே அந்த ஓவிய ஆசிரியர் தகுதியை நான் பெற்றுட்டோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்க ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே அதிர்ஷ்டசாலிகளே வருக வருக அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அதிர்ஷ்டசாலிகளுடைய ரேஞ்சுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க, கொண்டு போய் பேசிருக்கீங்க சார். அதையுமே நாங்க இங்க ஒரு 2 மாசத்துல நினைஞ்சுக்கிட்டோம். அதை மிக அருமையாவே உணர்ந்திருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூஷன் எங்களை போன்ற ஆரம்ப நிலை ஆர்வலர்களுக்கு மதுரையில் இயங்கி வருவது என்பது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவத்தை அந்த படிச்சுட்டு இருக்கும் போதே எங்க நம்மகிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க. அது அவங்க மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்குரிய ஒரு விஷயம். சரிங்களா? ஆக எந்த கல்வி நிறுவனங்களுக்கு சென்றாலும் மாணவர்கள் அங்க பயிற்சி எடுத்தே தீர வேண்டும். ஆனா நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா அந்த பயிற்சியானது கொஞ்சம் தீவிரப்படுத்தப்பட்டு மேலும் கடுமையாக்கப்பட்டு தான் நம்ம என்ன செய்யறோம், பயிற்சி கொடுக்கிறோம். அதை நம்ம என்ன சொல்லிடுறோம்னா, சார் முதல்ல 6 மாசம் தான் சார், ஆனால் அது ஒரு 4 வருடங்கள் 5 வருடங்களுக்கு ஒரு அனுபவமான ஒரு நிலையில இருக்கக்கூடிய பயிற்சிகளை நாங்க போதனை செய்யறோம். அப்ப நீங்க பயிற்சியை முடிச்சுட்டு நீங்க வரும்பொழுது அந்த அளவுக்கு நீங்க ஒரு மேன்மையான ஒரு நிலையில உங்களுடைய திறமை வெளிப்படும் சார், அதனால அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லிடுவோம். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிக முக்கியமாக கருதப்படுவது எது அப்படின்னு சொன்னால் இந்த தீவிரமான பயிற்சியும் அதன் வெளிப்பாடாகிய உள்ள திறமையும். இது 2 தான் மிக முக்கியமானது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாணவர்கள் நம்மளுடைய நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பேசும்பொழுது ஆர்வலர்கள், சார் நாங்க இந்த மாதிரி ஓவிய கலையில ஆர்வமா இருக்கோம் சார், உங்கள்கிட்ட படிக்கணும்னு சொல்லி சொல்றோம் நினைக்கிறோம். ஆக எப்படி சார் அட்மிஷன் போட்டுக்கிறது அப்படிங்கறத பத்திலாம் நம்மகிட்ட பேசுவாங்க. பேசும்பொழுது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எப்போ படிக்க வந்தாலும் நீங்க இந்த பயிற்சியை கடுமையாக்கி ரொம்ப ஒரு உன்னதமான நிலைக்கு நீங்க போகணும்ன்ற அந்த நிலையை மனசுல வச்சு நீங்க பயிற்சி பண்ணாதான் இதுல தீவிரமான ஒரு நிலையை நாம் எட்ட முடியும் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் இது வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு சார், பெரும்பாலும் நாங்க கவர்மெண்ட்டுக்குள்ள போகணும்னா சார் ரொம்ப ஆசையா இருக்கிறோம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சூழல் கருத்தில் கொண்டு நிறைய கேள்விகளை நம்மகிட்ட கேட்பாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, இந்த ஓவிய கலையை பற்றிய தொழில் துறைகள் சம்பந்தப்பட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதே இந்த ஆரம்ப நிலை ஓவியர்களுக்கும் அவர் தம் பெற்றோர்களுக்கும் நிச்சயமாக தேர்ந்தெடுக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அந்த தொழில்துறைகள் எல்லாமே ஒவ்வொரு இடங்கள்லயுமே மறைந்த நிலையிலே தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்குமே. இப்போ சினிஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆர்ட் டைரக்டர்னு சொல்லுவோம். ஆர்ட் டைரக்டர் எங்க இருப்பாரு அப்படிங்கிறது தெரியாது உங்களுக்கு. அப்ப அந்த ஆர்ட் டைரக்டர் சம்பந்தப்பட்ட தொழில் அதுல நடக்க போகும்பொழுதுதான் வருவார். அப்ப அந்த மாதிரி அவர் வெளி வரும்பொழுதுதான் நம்ம என்ன செய்ய முடியும், அவரை சந்திச்சு அவருடைய அனுபவத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி ஒவ்வொரு துறைகளுக்குள்ளேயுமே இந்த ஓவிய கலையானது மறைந்துள்ளது அப்படிங்கறதான் பெரிய விஷயமா இருக்கு. அதனால என்ன பண்ணிடுறாங்கன்னாக்க, இந்த ஓவிய கலைக்கு படிச்சா வேலை வாய்ப்பெல்லாம் இருக்காது அப்படின்ற ஒரு புரிதல் இன்மை அப்படின்றத மனசுல வச்சிருக்காங்க. ஆக இந்த ஓவிய கலையை பற்றி முதல்ல படிக்கிறதேங்கிறதே இது பொக்கிஷமான ஒரு விஷயத்தை கற்கக்கூடிய காலத்தை பொக்கிஷமான காலம்னு நம்ம நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அந்த பொக்கிஷம் என்பது என்ன அப்படின்னா, அதை வெளியில யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, காமிச்சுக்க மாட்டாங்க. அதுதான் பொக்கிஷம். அப்போ அந்த மாதிரியான உள் திறமைகளையும் உங்களுடைய நுட்பமான அறிவையும் உருவாக்க திறனையும் வளர்க்கக்கூடிய அளவிற்கு இந்த ஓவிய கலைக்கு அது தகுதி உண்டு. ஆக உங்களுடைய உருவாக்க திறன் மேலும் வளரணும். அதன் மூலமாக உங்களுடைய திறமை அதிகமாக வெளிப்பட வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய புகழ் இந்த உலகம் பூராவும் பரவணும்.
அப்பதான் நீங்க வந்து எளிமையான முறையில வருமானம் பார்க்கறது வந்துங்கிறது சாத்தியம். சரிங்களா? அதனால இந்த கலைஞர்கள் வந்து இப்போ கேட்கறாங்க இல்லையா, சார் நாங்க வந்து உங்க அட்மிஷன் கொடுக்குறோம் சார் உங்களுடைய இன்ஸ்டியூஷன்ல, நாங்க இந்த 2 மாசத்துலயே வந்து ரொம்ப பெரிய அளவுல நம்ம ஆசிரியர் தகுதியை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்போ வந்து ஜாயின் பண்ணாலுமே எங்களுடைய பயிற்சி வந்து கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகளுக்கு நிகரான பயிற்சி அப்படிங்கிறத எல்லா மாணவர்கிட்டையுமே சொல்லிடுவோம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அந்த 6 மாத டியூரேஷன்ங்கிறது பொற்காலம்னு நம்ம ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், அந்த அளவுக்கு சிரத்தை, அவ்வளவு தீவிர முயற்சி, அவ்வளவு பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை சொல்றோம். 98% பயிற்சி மட்டும்தான், 2% தான் வந்து அந்த உரைநடை தியரிகளா இருக்கக்கூடிய சமாச்சாரம். அதனால மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்பை பற்றியோ மற்ற எந்த விதமான இதர நெகட்டிவான விஷயங்களை பற்றியோ இந்த ஓவிய கலையை பற்றி எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா இருந்து நம்மளால் முடியும் அப்படின்னு நினைக்கிறோமோ அப்போ எல்லா காரியங்களுமே கைகூடிடும். அதனால உங்களுடைய சூழல்களை, இந்த சூழல் அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இது வரைக்கும் படிச்சுட்டு போன மாணவர்கள் போடாம எல்லாருமே வந்து அவங்களுடைய அந்த ஃபீட்பேக்கை கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் நம்ம இந்த வீடியோவே போட்டிருக்கோம். அந்த ஃபீட்பேக்ல சொல்லியிருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருவாங்கன்னா, அது உள்ளுக்குள்ள வரும்பொழுது வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஃபீலிங்ல வர்றோமோ, பெரிய லெவலுக்கு நம்ம வரணும் சார் அப்படின்னு வருவாங்க. அதை காட்டிலும் 2 மடங்கு வந்து பயிற்சி இங்க இருக்கும். அப்பதான் நம்ம நினைச்ச நிலையில இருந்து ஒரு 20-30% நம்ம கூடவே என்ன செய்ய முடியும், அவுட்புட் கொடுக்க முடியும். அதனால இந்த நிலைகளை பூராமே நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆரம்ப நிலையில இருக்கக்கூடிய ஆர்வலர்கள் எல்லாருமே இதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால ஒரு வயதை கடந்து ஒரு 40 வயசுக்கு மேல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுடைய அந்த பிரெயின் லெவல்ல வந்து கொஞ்சம் சோர்வு இருக்கும். அது நிமித்தமா வந்து எங்க போய் நீங்க படிச்சாலுமே வந்து அங்க ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடங்களை நம்மளுடைய பிரெயினானதை அப்சர்வேஷன் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படும். அல்லது தெரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் அதுல ஒரு 10-20% தெரியாம இருக்கும். அதை கேட்கறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையில இங்க வந்து நீங்க படிக்க போகும்பொழுது எல்லா விதமான சந்தேகத்தையுமே நம்ம என்ன செஞ்சிருவோம், முழுமையா போக்கிட்டு தான் உங்களை உற்சாகப்படுத்தி இந்த கோர்ஸுக்குள்ள இருந்து வெளிப்படுத்துவோம். அதனால நீங்க வந்து எந்த விதமான தயக்கமும் இல்லாம என்ன செஞ்சுக்கலாம், தாராளமா அட்மிஷன் போட்டு நீங்க படிச்சுக்கலாம். இப்ப இதுல வந்து இப்ப நான் ஒரு விஷயம் சொன்னேன், 40 வயதை தாண்டியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாம் வந்து நம்ம பயிற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 20-25 வயசுல படிக்கிற பசங்களுக்கு காட்டிலையும் அவங்களுக்கு கொஞ்சம் 2-3 தடவை சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்ப அவங்க வந்து இதை படிக்க போகும்போது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய சூழல் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம்னா அவங்க வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா இருப்பாங்க. இது வந்து நடக்கிறது வந்து சனி ஞாயிறா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து படிப்பாங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய சொந்த அலுவல்கள் வந்து அங்க போகணும் சார் இங்க போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு இடையில லீவ் போட்டு போனா படிப்பாங்க. ஆனால் முக்கியமாக இந்த பயிற்சியை படிக்க போகும்பொழுது விடுப்பு என்பது எடுக்க முடியாத ஒன்று. ஏன்னா இது வந்து 6 மாத டியூரேஷன் தான். ஒரு வகுப்பு போயிடுச்சு அப்படின்னா அந்த வகுப்பை திரும்ப நம்ம என்ன செய்ய முடியாது, நடத்த இயலாது. அதுதான் உண்மை. அதனால இப்ப இந்த மாணவர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. படிக்க வரும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு தான் அந்த 6 மாதமும் பாத்தீங்கன்னா லீவே எடுக்கிறது இல்லை. அந்த அளவுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு நிலையில இருந்து அதிகபட்சமாக அந்த வருகை பதிவேடு செஞ்சு அவங்க அதை படிச்சு முடிச்சுட்டு ரொம்ப திருப்திகரமான மன மகிழ்ச்சி நிலையில கொடுத்துருக்குறாங்க. அப்படின்றதான் வந்து பெரிய ஒரு விஷயம். அப்ப அந்த மனமகிழ்ச்சி கருத்துரை அப்படிங்கறத அவங்க கொடுக்கறதுக்கு அவங்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அப்படிங்கறத வந்து அவங்க வரைஞ்ச வரைபடங்களை வந்து நம்ம இந்த வீடியோல காமிக்கிறோம். அந்த வரைபடங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த அளவுக்கு அவங்க ரிஸ்க் எடுத்து இணைஞ்சிருக்கிறாங்க, அதை ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. அப்போ அந்த ரிஸ்க் எடுக்க போகும்பொழுதுதான் அந்த தொழிலின் மேலாக இறை நம்பிக்கையும் அதை சார்ந்த அதீதமான பற்றுதலும் ஏற்படும். அப்போ அந்த பற்றுதலும் இறை நம்பிக்கையும் இருக்க போகும்பொழுது நிச்சயமாக நமக்கு இந்த கலையின் மூலமாக மிகச்சிறந்த எதிர்காலம், எல்லோரும் போற்றும்படியான எதிர்காலம் அமையும் அப்படின்னு சொல்லி சரிங்களா? அதனால இந்த வீடியோவை வந்து ஆரம்ப நிலை ஆர்வலர்கள் வந்து இங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க நல்லா முழுமையா பாருங்க. சரிங்களா? அவங்க சொல்றதெல்லாம் கேளுங்க. எல்லா விதமான சிறப்புகளுமே நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்ல இருக்குது. சிறப்புன்னு சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா கட்டணம் என்பது பாத்தீங்கன்னா மொத்தமா நம்ம வாங்குறது இல்லை, இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல தான் வாங்கிக்கலாம். ஒரு 4 புஸ்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க இலவசமா நம்ம கொடுத்துருவோம்.
சரிங்களா? இது முக்கியமானது. ரெண்டாவது, இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸுங்கிறது வந்து பென்சிலு, பேப்பர் சம்பந்தப்பட்டது, அப்புறம் ஷீட்டு, டிராயிங் ஷீட்டு, வாட்டர் கலர், அந்த இது எல்லா விதமான அந்த மெட்டீரியலுமே பாத்தீங்கன்னா விலை குறைஞ்ச நிலையில இருந்து நம்ம வாங்கி கொடுத்தவங்களுக்கு அதை வந்து நம்ம அந்த ரிஸ்க் எடுத்து நம்ம பண்றோம். இது ஒரு மிகச்சிறப்புன்னு அவங்க சொல்றாங்க. அது ஒண்ணு. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த இன்ஸ்டிடியூஷனுக்குள்ள நீங்க வரும்பொழுது உங்களுக்கு எந்த விதமான கஷ்ட நிலையும் இல்லாம ஒவ்வொரு வர்ணங்கள் சம்பந்தப்பட்ட பாடத்திட்டங்கள்ல எப்படி எப்படிலாம் அந்த வர்ண நிலைகளை நாமே உருவாக்கம் செய்து எளிமையான முறையில நம்மளே அந்த கலர்கள்லாம் தயார் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கிறது அப்படின்றது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நிலையிலையுமே இந்த கஷ்டமான சூழல்கள் வந்து ஒவ்வொரு அந்த ஆரம்ப நிலை ஓவியர்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி கஷ்டமான சூழல்களை பூராமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தவிர்த்துட்டு அவங்களை கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாவே இந்த கோர்ஸ் உள்ளா கொண்டு போறோம் அப்படிங்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அதையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. எனவே மாணவர்களே, நீங்கள் நமது நிறுவனத்தை தொடர்பு கொண்டு இதுல வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய பட்சத்துல மிக சிறப்பான ஒரு நிலையில நீங்க படிச்சு உங்களுடைய வாழ்வினை வளமாக்கி வைத்துக் கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் விடைபெறுகின்றேன். அன்பான் கேபி கனி. வணக்கம் ஆர்வலர்களே. உங்க பேரு, உங்களை பத்தி அறிமுகம் பண்ணுங்க. என் பேர் சி மதுமிதா, மதுரை மாவட்டம் நல்லூர்ல இருந்து. இப்போ நீங்க இங்க நம்ம விவேகன் அகாடமியில நீங்க ஒரு 6 month கிளாஸ் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இது உங்களை பொறுத்தளவுக்கு ஆன்லைன் கிளாஸ் பெஸ்டா இல்ல ஆஃப்லைன் கிளாஸ் பெஸ்டா? என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்ன்றது அது சாத்தியமே ஆகாது. ஆன்லைனில் படிக்கிறது வேற, நேரடியாக படிக்கிறதுன்றது வேற. இப்போ வந்து சாதாரணமாக எல்லாரும் வரையலாம், எல்லாரும் வரைகிறதும் படம் தான். ஆனால் அதோட உயிரோட்டமாக வரைகிறதுன்றது ஒரு விதம், படம் வரைகிறதுன்றது ஒரு விதம். இது ஆன்லைனில் படித்தோன்னா அது எப்படி டீட்டெயிலாக அவங்களால சொல்லி கொடுக்க முடியும்? அப்படியே சொல்லி கொடுத்தாலும் நம்மளால என்னென்ன அப்சர்வ் பண்ணிக்க முடியாது, அசால்ட்டாக விட்டுருவோம். அதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து அவங்களோட அனுபவத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஒரு அனுபவமாக இருக்கும் வந்து படிக்கிறது வந்து அது வந்து டீட்டெயிலாக எல்லாமே கற்றுக்கிற மாதிரி இருக்கும். இதே ஆன்லைனில் படிச்சோம்னா சரி நம்ம பொழுதுபோக்குக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பொழுதுபோக்கு படிக்கிற மாதிரி இங்கே வந்துன்னா நம்ம ஃபுல்லாக அதை பற்றி படிக்கிறதையும் சின்சியராக படிச்சுக்கிட்டே நம்ம அதுக்குள்ளேயே விற்கணும். இங்கே வந்து வீட்டுலாம் இங்கே வந்து படிக்கும்போது நம்ம வந்து அந்த டிராயிங்குள்ளேயே முடிக்கிற மாதிரி இருக்கும். இதே வீட்டிலன்னா அது பொழுதுபோக்கு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதனாலும் நம்ம வந்து சார்கிட்ட உட்காந்து நம்ம படிக்கிறது தான் முழுமையாக படிக்க முடியும்னு சொல்கிறீங்க. ஓகே, இப்போது நீங்கள் இங்கே நம்ம டேரெக்டாக சார்ட்டை வந்து படிக்கிறீங்களா? ஸோ அவங்களோட கிளாஸ் எடுக்கிறதும் எப்படி இருக்குது, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆசிரியருக்கு என்ன தேவை அப்படின்னா அவங்க கற்றுக் கொடுத்தது அப்படியே சொல்லித்தரணும். மற்ற இடத்துல அப்படி இருக்கிறது சார் வந்து எப்படின்னா அவங்க அனுபவத்தை அப்படியே இங்கே சொல்லிடுவாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த மாதிரி தான் வந்திருப்பாங்க, அந்த கஷ்டம்லாம் நாங்கள் படக்கூடாது அப்படின்னு சொல்லி எந்த ஒளிமுறையுமே இல்லாமல் டேரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், எந்த ஒளிமுறையுமே இருக்காது. இப்போ வந்து எப்படின்னா உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னா இப்போ சொல்லுற தைரியமா எத்தனை தெரியும் நான் வரைகிறது அந்த மாதிரி இருக்கேன். அந்த மாதிரி சார் வந்து எப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அந்த தைரியம் வந்து 1.5 மாதத்துலேயே 2 மாதத்துலேயே எனக்கு வந்துருச்சு. 1.5 மாதத்துலேயே வந்துருச்சு. எந்த ஒளிமுறைகளுமே இல்லாமல் எத்தனை தடவை கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. இதே ஆன்லைன்னா அந்த மாதிரி இருக்குமா, கேட்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்து என்னன்னா எத்தனை தடவை போய் கேட்டாலும் சொல்லி தரது ரெடி இருப்பாங்க. டவுட் இல்லாத அளவுக்கு சொல்லி தருவாங்க. பேசுகிற கான்ஃபிடென்ட்லேயே தெரியுது சார் உங்களுக்கு எந்த அளவுக்கு டீச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் ட்ராயிங்கில் அவ்வளோ ஆர்வமாக இருக்க போய் தான் டேரக்டாக வந்து படிக்கிறீங்க. ஸோ உங்களை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, நான் ஓவியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களோட கருத்து என்ன? அந்த மாதிரி கற்றுக்கணும் நான் என்ன சொல்லுவேன்னா, சார் வந்து எப்படின்னா அம்மா வந்து உயிர் கொடுப்பாங்க. உயிர் கொடுத்ததுன்னா சார் வந்து என்னோட இதுக்கு உயிர் கொடுத்துரு, என்னோட கலைக்கு உயிர் கொடுத்துருக்காங்க.
கலைப்பு இருக்காங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வரும்போது அதிர்ஷ்டசாலிகளை வருகைன்னு கொடுத்துருந்தாங்க. எங்க போர்டில் வெளியே அகாடமி அதிர்ஷ்டசாலிகளை வருகைன்னு கொடுத்துருந்தாங்க. அதோட அர்த்தம் எனக்கு அப்போ புரியல. இங்க உள்ள வந்துட்டு ஒரு 2 மாசத்துலயே இதுதான் அதிர்ஷ்டசாலி தான். இங்க வர்றவங்க கண்டிப்பா அதிர்ஷ்டசாலிகளா தான் இருக்க முடியும். நான் வந்து உண்மையிலே லக்கி பர்சன் தான். இங்க வர்றவங்க எல்லாமே லக்கி பர்சன் தான் இருக்க முடியும். அந்த ஒரு இது இப்போ அவங்களுக்கு சும்மா நம்ம வரைகிறது வேற, சின்ன பிள்ளைங்க வரைஞ்சிருக்கோம். எல்லாரும் வரைகிறதும் படம் இல்லைன்னு நான் இல்லை. அதுல இங்க வந்து வரையும்போது எப்படின்னா அதுக்குள்ளேயே போய் வரைஞ்சி அது ஒரு படம்ன்றது வேற, அது படமாவே உயிரோட்டம் கொண்டு வரன்றது ஒரு விஷயம். அந்த மாதிரி இருக்கு. இப்போ என்கிட்ட எதை கொடுத்தாலும் கொடுங்க ஆரம்பி தரேன் அந்த மாதிரி இருக்கு. எனக்கு முன்னாடி எப்படின்னா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ நான் வரைய தெரியுமா, எதை கொடுக்குற கொடுங்க நான் வரைச்சு தரேன் அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு இருக்கு. அந்த அளவுக்கு சார் தான். இந்த கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி வரைஞ்ச ஓவியத்துக்கும் நீங்க ஜாயின் பண்ண பிறகு நீங்க வரைஞ்ச ஓவியத்துக்கும் நிறைய பேர் டிஃபரன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை நீங்க காமிங்க. நீங்க ஜாயின் பண்ண பிறகு நீங்க எப்படி வரைஞ்சிருக்கீங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வரைஞ்சி வளர்த்தேன். இது இங்க இந்த கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அதை லாக்கர்ல வச்சு பூட்டிட்டு வச்சிருக்கேன். வெளியே இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. ஏன்னா அதுல எதுவுமே தெரியாது. அந்த ஒரு முறைப்படி வரைகிறது இருக்காது. முறைப்படி வரைகிறதே கொடுத்தா இருக்கும், முறை இல்லாததே கொடுத்தா இருக்கும் இருக்குல்ல, அதெல்லாம் லாக்கர்ல வச்சு இன்னும் பூட்டிட்டு வச்சுருக்கேன் இருக்காம. இப்போ நான் வரைகிறது இருக்கா. ஓகே, இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி எத்தனை டேஸ்க்கு அப்புறம் எத்தனை மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்க ட்ரா பண்ணீங்க இந்த மாதிரி இந்த போர்ட்ரேட்டை? இது வந்து 3rd மந்த்லயே வரைய ஆரம்பிச்சேன். இது வந்து 3ஆம் மாசத்துலயே நான் வரைய ஆரம்பிச்சேன். 3 மந்த்ஸ்லயே இவ்வளோ ரியலிஸ்டிக்கா வரைஞ்சிருக்கீங்க. சூப்பரா இருக்கு. பென்சில் ஆர்ட் காமிங்க. எவ்வளோ டீட்டெயிலா வரைஞ்சிருக்கீங்க. செம்மையா இருக்கு. ஏதோ தத்ரூபமா இருக்கு வரைஞ்சது. ஸோ இது நீங்க எத்தனை மந்த்ல வரைஞ்சீங்க? இது வந்து ஆனா நான் வந்து 1.5 மாசத்துலயே எல்லாமே தேவையான மாதிரி வரைய ஆரம்பிச்சேன். ஓகே, பரவாயில்ல. ரொம்ப குறுகிய காலத்துல நீங்க இவ்வளோ டீட்டெயிலா வந்து வரைய கற்றுக்கிட்டீங்கன்னா ஸோ அதுக்கான பாடத்திட்டங்கள் தான் ரீசனாக நான் சொல்லுவேன். உங்களோட ஃபீட்பேக் ரொம்பவே நல்லா கொடுத்துருந்தீங்க. நீங்க பேசும்போது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ தெளிவோட நீங்க பேசுறீங்க. தேங்க்யூ.